அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்ய என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஒரு மாநில தலைவரை இவ்வளவு கேலி கிண்டல் செய்வீங்களா? இதற்கு போய் நக்கலு நையாண்டி செய்கிறீங்களே, இதே உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு இல்லது உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு இது மட்டும் நடந்தா ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களுக்கு? எதற்காக அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையில் அடித்து கொண்டார்? இது உங்களுக்கு புரியணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் புரியாது, மூளைலாம் அந்த அளவுக்கு இல்லை. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் சகோதரிக்கு நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது. பாலியல் சீண்டல், அதுவும் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு நபர் பண்ணியிருக்காரு. அதை கண்டிச்சு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு நூதன போராட்டத்தை அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்தார். வழி தாங்க முடியாம எதுக்காண்டி அரசியலுக்கு வந்திருக்கோம், எதையுமே மாற்ற முடியலையே, திமுகவுடைய அட்டூழியம் அக்கிரமம் தினந்தோறும் அதிகரித்து கொண்டே வருகிறதே, தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்ட்டு மனவேதனைப்பட்டு தன்னைத்தானே 6 முறை சாட்டையால் அடித்து கொண்டார். நடக்க முடியாத ஒரு துயரமான சம்பவம் ஒரு பெண் குழந்தைக்கு நடந்திருக்கு. அதை கண்டித்து தமிழகத்துல உங்களை போன்ற இன்னும் பல கட்சி இருக்கு. அன்னை திருமாவளவன், முத்தரசன், திருநாவுக்கரசு, அவரெல்லாம் ரொம்ப கேவலமா அண்ணாமலையை விமர்சனம் செய்றீங்க. திமுகவை பார்த்து ஏன் தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்க தைரியம் இல்லாத நீங்களாம் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்ய என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். குறிப்பா உங்களுக்கு, நீங்களாம் பிஜேபியில் 10 வருஷமா இருந்தேங்கிறீங்க. ரொம்ப கேவலம். ஒரு மாநில தலைவரை இவ்வளவு கேலி கிண்டல் செய்வீங்களா? தமிழகத்துல இது போன்ற நடக்குது, ஒரு பெண் குழந்தைக்கு நடந்திருக்கு, பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டு சகிக்க முடியாம இந்த செயலை செஞ்சிருக்காரு. இதற்கு போய் நக்கலு நையாண்டி செய்றீங்களே, இதே உங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு இல்லது உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு இது மட்டும் நடந்தா ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களுக்கு? நன்றி கெட்ட ஒரு கேவலமான அரசியலை பண்றீங்க தமிழ்நாட்டில். இனியாச்சும் திருந்துங்கய்யா.